என்ன கேஸு? என் தங்கச்சி வேற ஒரு ஜாதிக்காரனை காதலிச்சுது, அதான் அவனை வெட்டிட்டேன். ஓ, அந்த பையன் வேறு ஜாதினால வெட்டி கொண்டுட்டேன். ஆமாம் சார். சார் என்னென்னு பார்த்து விசாரிக்க சொல்கிறேன் போ. அடுத்து வர சொல்லியா? ஐயா வணக்கம். சொல்லுங்கள் பெரியவரே, நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்றும் இல்லைங்கய்யா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரதட்சையாக தரேன்னு சொல்லி பேசின காசில் பாதி தான் கொடுத்தாங்க. அந்த மீதி பணத்தை எப்போ தருவீங்கன்னு நானும் எங்கள் வீட்டுக்காரம்மாவும் மருமக பிள்ளை கொஞ்சம் அதிட்டு கேட்டோம். சரி, பாவம் அந்த பிள்ளை என்ன நினச்சின்னு தெரில, பொசுன்னு போய் தூக்க மாட்டிக்கிட்டீங்கயா. தூக்கில் தொங்கிட்டாங்க. ஆமாங்கய்யா. சரி போங்க, நான் பாரு சொல்கிறேன். அடுத்து வர சொல்லியா? நீ என்னடா பண்ண? சார் நானே என் பிள்ளைங்கெல்லாம் கிசாவில் இருந்தோம், கையில் பொருள் வேறு இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு வடக்கம் வேற மாட்டிங்கன்னா அதான் கூப்பிட்டு போய் சேர்ச்சிட்டோம். ஸ்கூல் படிக்கும் போதே கஞ்சா. 18 வயசு கீழே இருக்கிறதுனால எந்த செக்ஷன் கீழே வருதுன்னு தெரில. நான் பாரு சொல்கிறேன், நீ கிளம்பு. அடுத்து வர சொல்லியா? நீ என்னப்பா செஞ்ச? சார் 5 வயசு பொண்ணை ரேப் பண்ணி மாடியிலேருந்து தூக்கி போட்டேன் சார். 5 வயசு குழந்தையவா? ஆமாம் சார். குழந்தைய போய் என்ன இது? போடா போடா. அடுத்த ஏச்சு இருக்காயா? ஐயா ஒரு கேஸ் மட்டும் இருக்கியா? சரி வர சொல். நீ என்னடா கஞ்சாத்து சப்ளை பண்ணியா? ஐயோ அப்படிலாம் இல்லை சார், லைசன்ஸ் இல்லாமல் வண்டி விட்டு வந்தேன், வழியில் மடக்கி பிடிச்சிட்டாங்க சார். லைசன்ஸ் இல்லையா? ஐயா ஹெல்மெட் வேற போடலைங்கய்யா. ஹெல்மெட் வேற போடலையா? அக்யூஸ்ட்டை உடனே கோர்ட்டில் ஆஜராக சொல்லுங்கள். மேடம் உடனே பேரில் எஃப்ஐஆர் ஒன்று ஃபைல் பண்ணுங்கள். இந்த எஃப்ஐஆரை உடனே கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடுங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுவேன். ஐயோ கே ராஸ்கல், இப்படி ஜெயிலில் போடுவேன் சார் அவனை.